Hi, I'm Dr. Ilavasan. I'm a pediatric orthopedic surgeon, specialist in treating children's bones. குழந்தையோட இப்ப எவாலுவேட் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்னு அல்ட்ராசவுண்ட், இன்னொன்னு எக்ஸ்ரே. ஸோ இதை எப்போ எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குரூஷியல். உங்க குழந்தை 4 மாசத்துக்கு கீழே இருக்காங்க, 4ல இருந்து 6 மாசத்துக்கு கீழே இருக்காங்கன்னா அல்ட்ராசவுண்ட் மட்டும்தான் ஆப்ஷன் நம்மளுக்கு. 4 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்கு மேல இருக்காங்கன்னா எக்ஸ்ரேவும் எடுக்கலாம், அல்ட்ராசவுண்டும் எடுக்கலாம். ஏன் 4ல இருந்து 6 மாசத்துக்கு கீழே அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும்னா அந்த ஹிப் ஜாயிண்ட் வந்து வளர்ந்துருக்காது. 4 மாசத்துக்கு மேலதான் ஹிப் வந்து வளரும். அப்பதான் எக்ஸ்ரேல நம்மளுக்கு தெரியும். 4 மாசத்துல முன்னாடி நம்ம அல்ட்ராசவுண்ட் தான் எடுக்கணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 மாசத்துக்கு அப்புறம் எக்ஸ்ரேவும் எடுக்கலாம், அல்ட்ராசவுண்டும் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். சோ இது யாருக்கெல்லாம் நம்ம எடுக்கணும், எப்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க குழந்தைக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா உங்க குழந்தை முதல் குழந்தையா இருக்கலாம், இல்ல ஃபீமேல் சைல்டா இருக்கலாம், ஆலிகோஹைட்ராமஸ் அதாவது அம்மாவோட நீர் கம்மியா இருக்கலாம், பிரீச் டெலிவரி குழந்தை வந்து பட்டக்ஸ் வழியா டெலிவரி ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்குலாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமா இருக்கு இப்ப டிஸ்பேசியா வர்றதுக்கு. ஸோ இந்த குழந்தைங்களுக்குலாம் நம்ம இது ஸ்கிரீனிங் பண்ண வேண்டியது இருக்கும். இது எப்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எவ்ரி 4 வீக்ஸ் ஒன்ஸ் இல்ல எவ்ரி 6 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணணும். இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இல்லைன்னா வெறும் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணா போதும். உங்க ஆர்த்தோபெடிக் சர்ஜன் பார்த்துட்டு அவர் பண்ணா போதும். தேங்க்யூ.